இது நிச்சயமாக செய்தி என்பதை விட ஒரு தன்னிச்சையான ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது என சொன்னால், அமெரிக்கா அந்த கொள்கைகளிலிருந்து தரம் புரள்வதாக இந்த விமானம் இது ஒரு லஞ்சம் அல்லது கையூட்டு அதி சொகுசு விமானம். அது அவருடைய கண்ணில் பட்டு விட்டது. அவருக்கு அதில் ஆசை இருக்கின்றது. எனவே அவர் அதனை அவர்களுடைய நன்கொடையாக ஒரு அரபு நாடு அமெரிக்கா, அதாவது உலகின் இராணுவ தலைமையாக இருக்கின்ற அமெரிக்காவிற்கு அதன் முதலாய விமானமாக தனது விமானத்தை கொடுப்பது என்பது நகைப்புக்குரிய விடயமாகவும், எவ்வாறு பிரித்தானியா கடந்த காலங்களில் சொத்துக்கள் நிறைந்த நாடுகளுக்கு சென்று அவற்றை எல்லாம் அபகரித்ததோ அதே போன்ற செயற்பாட்டில் இப்பொழுது அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறிய உதாரணம். மறுபக்கமாக இவர்களிடையே போர் மூளாது என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது என்றால், பாகிஸ்தான் என்பது பொருளாதார ரீதியில் பலத்த பின்னடைவில் இருக்கின்ற காரணமும், இந்தியா என்பது பொருளாதார ரீதியில் முன்னிலையில் இருக்கின்ற காரணமும் இந்த நிலையை கொண்டு செல்ல முடியாது என்பது தெரிந்த விடயம். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று காலை வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் சவுதி அரேபியா மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். மிக முக்கியமான சந்திப்புகள் இடம்பெறுகின்றன. அதோடு மிக முக்கியமான அரசியல் நகர்வாகவும் இது இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பல்வேறு சலுகைகள் போன்ற பல விடயங்களும் இந்த விடயம் தொடர்பாக பேசப்படுகின்றன. அதே நேரத்தில் சிரிய நிலவரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை டொனால்டு டிரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். சிரியா மீது விதித்திருக்கின்ற பொருளாதார தடை நீக்கப்படுவதான செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. இந்த நிலையில் இனி சிரியாவில் அமைதி மேலோங்கி இருப்பதோடு சமாதானம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது என்ற ஒரு தகவலையும் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் தொடர்பாக காலை வேளையில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். எமது நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், உங்களுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்த வேண்டும். எமக்கு தருகின்ற ஆதரவாக நாங்கள் அந்த ஆதரவை உங்களிடம் வேண்டி நிற்கின்றோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டால் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் நாங்கள் பதிவேற்றம் செய்கின்ற பல்வேறு காணொலி தொகுப்புகளும் உங்களை வந்தடையும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். பல சமகால முக்கிய நிலவரம் தொடர்பான காணொலிகளை நீங்கள் தமிழில் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும் என்பதனை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், உலக நடப்புகளில் மிக முக்கியமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களுடைய சவுதி இளவரசனுடையான சந்திப்பு பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் அவருக்கு விமானம் வழங்குவது போன்ற பல தகவல்களும் இப்பொழுது உலக ஊடகங்களை ஆக்கிரமித்திருப்பதான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்று 100 நாட்கள் கடந்திருக்கின்ற நிலையில் இந்த பயணம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ராம். முதலில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த யூடியூப் சேனலை நேயர்கள் யூடியூப்பில் தேடுவதானால் CMR தமிழ் ரேடியோ என்று தேடுகின்ற பொழுது அவர்களுக்கு இலகுவாக கிடைக்கும். மேலும் இந்த விடயம் என்பது நிச்சயமாக அமெரிக்காவின் தளர்ந்த நிலையை அல்லது தான் அதாவது சுய நோக்கு கொண்ட ரீதியில் ட்ரம்ப் அவர்கள் பயணிப்பதை காட்டுகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. தனது கடந்த அரசியல் காலத்தில் அல்லது அரசு காலத்தில் எவ்வாறு $2 பில்லியன் ஒரு ஒப்பந்தத்தை தனது மகனுக்கான செய்து கொடுத்தாரோ அதே போன்றதொரு நடவடிக்கையில் இந்த முறை கூட அவர் ஈடுபட்டிருப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. சவுதி அரேபியா முக்கியமாக செய்திருக்கின்ற $142 பில்லியன் ஆயுத கொள்வனவு என்பது நிச்சயமாக அமெரிக்காவின் அந்த பொருளாதார நிலையில் ஒரு விருத்தியை கொண்டு வருவதாக இணையும். இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், மத்திய கிழக்கு என்பது அமெரிக்காவிற்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரதேசம். குறிப்பாக குவைத் ஆக்கிரமிப்பில் ஈராக் ஈடுபட்ட பொழுது எவ்வாறு அதனை சென்று அங்கே ஒரு ஈராக்கிய போர் நடைபெற்றதோ அதே போன்று எவ்வாறு 9/11 என்கின்ற தாக்குதலின் பின்னான நடவடிக்கைகள் இடம்பெற்றனோ அவையெல்லாம் இந்த மத்தியப்படுத்தப்பட்டிருக்கின்ற இடமாக இந்த மத்திய கிழக்கு இருக்கின்றது. இங்கே இவர்கள் இராணுவ ஒப்பந்தங்களை 3 நாடுகளுடன் வைத்திருப்பது மாத்திரமல்ல, குறிப்பாக 3 அல்ல 4 நாங்கள் இஸ்ரேலையும் சேர்த்தால் இஸ்ரேல், சவுதி அரேபியா மற்றும் எகிப்த், மற்றது ஜோர்டான், மற்றது அரபு
ஸ்டேட்ஸ், அதாவது ஆமாம் கல்ஃப் ஸ்டேட்ஸ், அவ்வாறு வைத்திருக்கின்றவர்கள் 3 நாடுகளில் தளங்களை கூட வைத்திருக்கின்றார்கள். அது கூட பலருக்கு சில வேளைகளில் தெரியாத விடயமாக இருக்கலாம். கத்தார், பஹ்ரைன், குவைத் ஆகிய நாடுகளில் இந்த தளங்கள், பெரிய பெரிய தளங்கள் கூட இருக்கின்றன. இந்த நிலையில் அவர்களுடைய பிரசன்னம் என்பது அங்கே இருந்து மெல்ல படிப்படியாக குறைவதற்கான ஒரு நடவடிக்கைக்காகத்தான் இவ்வாறான இந்த சிறிய விடுவிப்பு அல்லது சிறிய மீதான தடைகள் விடுவிப்பு என்பன இடம்பெறுகின்றன. எனவே இது நிச்சயமாக செய்தி என்பதை விட ஒரு தன்னிச்சையான ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது. என சொன்னால் அமெரிக்கா அந்த கொள்கைகளிலிருந்து தரம் புரள்வதாக, இஸ்ரேல் எவ்வாறு அமெரிக்காவை அதீதமாக நம்பியது, அதே போன்று அமெரிக்காவானது இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளை அதீதமாக நம்புகின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா இவ்வாறான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தினாலும் இதே நிலைப்பாட்டில் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்றனவா? குறிப்பாக சவுதி அரேபியாவுடனான இந்த நட்பு என்பது ஒரு சந்தர்ப்பவாத நட்பாக பார்க்கலாமா, அல்லது இது தொடர்ந்து நிலைத்து நீக்கக்கூடிய ஒரு நட்பாக பார்க்கிறீர்களா? இல்லை, இது சந்தர்ப்பவாத நட்பு என்ற நிலையிலிருந்து மேல்நிலைப்படுத்தப்படுகின்றது என்றால் தொடர் ஒப்பந்தங்கள் அங்கே செய்யப்படுகின்றன. எனவே அது தொடராக செல்ல போகின்றது. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், அமெரிக்காவில் இருந்து சென்ற ஒரு ஊடகவியலாளரை துருக்கியில் வைத்து தூதரகத்திற்கு தனது பாஸ்போர்ட் கடவுச்சீட்டை புதுப்பிக்க சென்றிருந்த பொழுது சவுதி அரேபியா வேறொரு மண்ணில் வைத்து அவரை வெட்டி கொலை செய்திருந்தது. அதனை கண்டிக்கின்ற வகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று வரை இல்லை. அவ்வாறான நாடுகளுடனும் உறவுகளை தாங்கள் வளர்க்க வேண்டும் என்கின்ற கூதவை கொண்டிருக்கின்றார். அதே நேரம் வேறொரு நாட்டில் அவ்வாறு இடம்பெற்றால் அதனை கண்டிக்கின்ற தன்மையை கூட கொண்டிருக்கின்றார். இங்கே குறிப்பிட்ட நீங்கள் ஒரு விடயம் குறிப்பிட்டீர்கள், இந்த விமானம் இது ஒரு லஞ்சம் அல்லது கையூட்டு. $400 மில்லியன் பெறுமதியான அரசு குடும்பத்தால் பாவிக்கப்படுகின்ற அந்த சொகுசு விமானம், 2 பெரிய படுக்கை அறைகளை கொண்ட, அதாவது ஒரு குடும்பம் பாவிப்பதற்கான விமானம் இப்பொழுது ஏர்போர்ஸ் 1 ஆக, ஏர்போர்ஸ் 1 என்பது அமெரிக்காவின் உச்ச மையம். அதாவது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பின் உச்ச புள்ளியாக அமெரிக்கா உலக நாடுகளில் இருக்கின்றது என்பதற்கான முதல் மையமாக இருக்கின்றது ஏர்போர்ஸ் 1. அது நிச்சயமாக எந்தவித ஒரு உளவு தகவல்கள் அல்லது கசிவுகள் இல்லாத ஒரு நிலையில் இருக்க வேண்டும். இன்னொரு நாட்டில் இருந்து வாங்குகின்ற ஒரு லஞ்சத்தில் அவர்கள் ஒரு சிறிய பொருளை, அதாவது எவ்வாறு இஸ்ரேல் லெபனான் போராளிகள், ஹிஸ்புல்லா போராளிகளின் பேஜர்களில் கூட ஒரு சிறிய அளவு வெடிமருந்தை வைத்ததோ அல்லது சிறிய அளவில், அதாவது 1 கிராமுக்கும் குறைவான அளவு இடை கொண்ட ஒட்டுக்கும் கருவியை வைத்ததோ, அது போன்ற நிலை குளிர்ந்த விமானத்தில் இருக்கலாமா இல்லையா என்பது கூட கண்டறியப்பட முடியாது. என்றால் இதில் பாதுகாப்பு உச்சம் நிறைந்த பல்வேறு தயாரிப்புகளை அமெரிக்கா தானே மேற்கொள்ளும். ஏன் அவ்வாறான ஒரு நிலையில் இருந்து அமெரிக்கா விலகிச் செல்லுகிறது? அங்கேதான் வருகின்றேன். ஏனென்றால் இந்த விமானத்தில் உள்ள பாகங்கள் என்பன பல மில்லியன்கள், சிறு வயர், உதிரி பாகங்கள் போன்றன. இந்த நிலையில் மன்னிக்கவும், இந்த நிலையில் நீங்கள் கேட்ட அந்த ஏன் இவ்வாறு செல்கின்றார்கள் என்றால், இந்த விமானம் ஒரு ஒப்பந்தத்திற்குள் உட்படுத்தப்படுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், ட்ரம்ப் இருக்கும் வரையில் ஏர்போர்ஸ் 1 பாவித்து விட்டு அவர் பதவி விலகுவதற்கு முன்பாக இந்த விமானம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் பவுண்டேஷனுக்கு ஒப்படைக்கப்படும். அதாவது இவருடைய தனிப்பாய்ப்புக்காக இவர் இந்த விமானத்தை வாங்குகின்றார். முதலில் அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தார், இந்த விமானம் பரிசாக பெறுவதில் எந்தவித ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று, தனக்கும் அந்த சம்பந்தம் இல்லை, இது நாடுகளுக்கிடையான விடயம் என்று. ஆனால் இவர் அங்கே செல்கின்ற பொழுது அங்கே கேட்ட கேள்வி என்று நிருபருக்கு, ஏன் தான் ஒரு வேறு நாட்டிலிருந்து பரிசு வாங்கக்கூடாது என்று தன்னை சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இது ஒரு முரண்பட்ட நிலை. அதாவது இதை எவ்வாறு ஆங்கிலத்தில் கூறுவார்கள் என்றால், பெர்சீவ்ட் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், முன்கூட்டியே தெரிந்த ஒரு விவகாரமான விடயம் இது. செய்யக்கூடாது. இந்த விடயங்களை அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள் அனுமதிக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஏனென்றால் ஒரு எல்லை மீறி போகின்ற பொழுது அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள் இதனை அனுமதிக்க மாட்டார்கள், அமெரிக்காவினுடைய நலன் சார்ந்து சிந்திப்பார்கள் என்று பல விடயங்களிலும் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் வரி விதிப்பாக இருக்கலாம் அல்லது உலக நாடுகளை அணுகின்ற விதங்களில் முரண்பட்ட ஒரு நிலையில் ட்ரம்ப் சென்றாலும் கூட இன்னமே அவர்கள் மௌனமாக இருப்பதற்கான காரணம் என்ன?
ஏனென்றால் ட்ரம்பிடம் உள்ள அதிகாரமும் ஆளுமை அந்த தரப்புக்கு தேவையான அந்த சக்தி என்பதும் அவரை இவ்வாறான செயல்களில் ஈடுபட வைக்கின்றது. இன்று இந்த விமானம் கட்டார் நாட்டிலிருந்து புறப்படும் பொழுது யாருமே அதை பற்றி கேள்வி கேட்ப இல்லாமல் அதனை நளினமாக பார்க்கின்றார்கள். அதாவது ஒரு அமெரிக்காவின் மையப்புள்ளி என ஏற்கனவே குறிப்பிட்ட போன்று ஏர்ஃபோர்ஸ் ஒன்னாக இது மாற்றப்படுமா என்று என்பது தெரியாத நிலை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கொள்கை வகுப்பாளர்கள் கூட இந்த விவகாரத்தில் அவருடன் கலந்துரையாட வேண்டிய தேவை ஒன்று எழுந்துள்ளது. இவ்வாறு பார்த்தீர்கள் என்றால், அதாவது அமெரிக்காவின் ஜனாதிபதி பாவிப்பதற்காக இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்னோட நான் நினைக்கிறேன் EA-2 என்கின்ற குறியீட்டு பெயருடைய விமானமும் ஒன்று இணையாக இருக்கின்றது. இந்த விமானங்களில் உள்ள அதிசிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால் 2 வாரங்களுக்கு தரையிறங்காமல் பயணிக்கக்கூடிய நிலையில் இவை இருக்கும். ஒரு வாரம் தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்கும். ஒரு நிலைக்கு கூறுங்கள், நாளை ஒரு அணுகுண்டு யுத்தம் ஒன்று ஏற்பட்டு விட்டால் இவர்கள் வானில் இருந்தே கட்டளை மையமாக பயன்படுத்தக்கூடியதாக இந்த விமானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வாரம் நிச்சயமாக எரிபொருள் நிரப்ப வேண்டிய தேவை இல்லாததாகவும், அடுத்த வாரத்திற்கு வானில் வைத்தே நிறைபொருள் தேவையானால் நிரப்பக்கூடிய சந்தர்ப்பத்தையுடையதாகவும் அவர்களுடைய விமானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இங்கே இவர்கள் கட்டார் நாட்டிலிருந்து வாங்க போகின்ற இந்த போயிங் 737 விமானம் என்பது ஒரு அதிசொகுசு விமானம். அது அவருடைய கண்ணில் பட்டுவிட்டது. அவருக்கு அதில் ஆசை இருக்கின்றது. எனவே அவர் அதனை அவர்களுடைய நன்கொடையாக ஒரு அரபு நாடு அமெரிக்கா, அதாவது உலகின் இராணுவ தலைமையாக இருக்கின்ற அமெரிக்காவிற்கு அதன் முதலாய விமானமாக தனது விமானத்தை கொடுப்பது என்பது நகைப்புக்குரிய விடயமாகவும் மற்றவர்களால் ஏளனமாக இவ்வாறு கூறலாம். அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய அடி அவர்களுக்கு. அதாவது இனி அவர்கள் அந்த விமானத்தில் ஏறுவதற்கு கூட தேங்குவார்கள். அவ்வாறு அது பாதுகாப்பு காரணம் அல்ல, அவர்களுடைய கௌரவம். இவ்வாறான நிலையில் அவர் அதை இன்று பெறப்போகின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்றால் இது ஒரு சிக்கலான அல்லது நடைமுறை சாத்தியமற்ற விடயமாக கடந்த காலங்களில் இருந்த பொழுதும் இப்பொழுது நடைமுறை சாத்தியம் உள்ள விடயமாக மாறியுள்ளது. ஆமாம், இவ்வாறு நினைத்த விடயங்கள் நடைமுறை சாத்தியமாகாது என்ற விடயங்கள் இப்பொழுது அரங்கேறுவதை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அதற்கு உதாரணமாக இந்த விடயத்தை குறிப்பிடுகிறீர்கள். ஆனாலும் இந்த வரி விதிப்பு தொடர்பாக அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், உடனடி அறிவிப்புகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு சக்தி பின்புலத்தில் இருக்கின்றது என்று முன்னர் பேசப்பட்ட பொழுது அந்த சக்தி எது என்று அறியாதவர்களாக பலரும் இருந்தார்கள். இப்பொழுது அவருக்கான இந்த உந்து சக்தியை கொடுப்பது இவ்வாறான ஆதரவளிக்கின்ற நாடுகளாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளை பார்க்கலாமா? இல்லை, மத்திய கிழக்கு நாடுகள் என்பது அவருடைய இவ்வாறு கூறுங்கள், அதாவது வரி விதிப்பின் பொழுது அவை அந்த வரி விதிப்பு பட்டியலுக்கு ஈடுபடவில்லை என்றால் அவர்களுடைய கொள்வனவு என்பது இவர்களுக்கு தாராளமாக இருந்த காரணத்தால், மறுபக்கமாக அவர்களுடைய மூலாதாரத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் அமெரிக்கா என்பது நிச்சயமாக அதீத தீவிரத்துடன் ஈடுபடுகின்றது. எவ்வாறு இஸ்ரேலுக்கு போரில் பங்களிப்பு வழங்கி காசாவில் இந்த இனப்படுகொலையை மேற்கொள்ளாது வழிவகுத்ததோ, மறுபக்கமாக அதே ஹமாஸ் அமைப்புக்கு உதவி செய்கின்ற நாடுகளுக்கு கூட அது ராணுவ உதவிகளை செய்து வருகின்றது. எனவே 2 பக்கத்திற்கும் தொடர்புடைய நடவடிக்கைகளாக சிலது, அதாவது களங்கமற்ற நடவடிக்கைகளாக எதனையுமே பார்க்க முடியாது. அத்துடன் பணம் எங்கே இருக்கின்றதோ அதை நோக்கித்தான் செல்கின்ற பாணி என்பது அமெரிக்காவின் ஒரு பெரிய பாணி. இப்பொழுது உலகின் 9வது பெரிய பணக்கார நாடாக கயானா திடீரென உயர்வு பெற்றுள்ளது. அதற்கான காரணம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட சுமார் 11 பில்லியன் பேரல்கள் அதிசுத்தமான மசகு எண்ணெய். தங்கம் இருந்தால் கூட அவர்கள் தங்கத்தை கணக்கில் எடுக்காமல் இந்த எண்ணெயை வைத்து கூட 45 ஆண்டுகளுக்கு அவர்கள் பொருளாதாரத்தில் பெரிய நிலையில் செல்கின்றார் என்ற பொழுது அமெரிக்கா அவர்களுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து எரிபொருள்களை பெறுகின்ற முதல் பங்காளியாக தன்னை அங்கே பதிவு செய்துள்ளது. எவ்வாறு பிரித்தானியா கடந்த காலங்களில் சொத்துக்கள் நிறைந்த நாடுகளுக்கு சென்று அவற்றை எல்லாம் அபகரித்ததோ அதே போன்ற செயற்பாட்டில் இப்பொழுது அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது என்பதற்கு இது ஒரு மிக சிறிய உதாரணம். இவ்வாறுதான் அது மத்திய கிழக்கை எடுத்து பார்க்கின்றது. இந்த விடயத்தையும் இந்திய பாகிஸ்தானில் இடம்பெற்ற பதட்ட சூழ்நிலைக்கு அமெரிக்கா தலையிட்டதும் தொடர்படுத்தி பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா?
ஆமாம், இப்பொழுது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்தியா பாகிஸ்தான் என்பது நிச்சயமாக ஒரு பெரிய போராக மாறாது என்பது அவர்களுக்கு திண்ணமாக தெரிந்த விடயம். அவ்வாறான நிலையில் அங்கே ஏற்படுகின்ற இந்த எல்லை பதட்டங்கள் என்பதும், அங்கே ஒரு புதிய ராணுவ தளபதி முன்சிர் அமீர் அவர் பதவியேற்ற பொழுது அவருடைய இஸ்லாமிய தீவிரவாத கட்டுப்பாடுகள், அவர் சில வேளைகளில் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக முயற்சியாக இவ்வாறான திடீர் கிளர்ச்சியாளர்களுக்கான ஆதரவு என்பது பெருகி இருப்பதையும் அது அறிந்திருக்காமல் இல்லை. அது குறித்து அது பதிவுகளையும் செய்திருக்கின்றது. மறுபக்கமாக இவர்களிடையே போர் மூளாது என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது என்றால், பாகிஸ்தான் என்பது பொருளாதார ரீதியில் பலத்த பின்னடைவில் இருக்கின்ற காரணமும், இந்தியா என்பது பொருளாதார ரீதியில் முன்னிலையில் இருக்கின்ற காரணமும் இந்த நிலையை கொண்டு செல்ல முடியாது என்பது அவர்களுக்கு தெரிந்த விடயம். நிச்சயமாக. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. இந்த நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது விட்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டால் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் நாங்கள் பதிவேற்றம் செய்கின்ற காணொலி தொகுப்புகள் தினந்தோறும் உங்களை வந்தடையும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். CMR தமிழ் ரேடியோ என்று சர்ச் செய்கின்ற பொழுது நீங்கள் எமது யூடியூப் தளத்தை பார்வையிடக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதோடு நாங்கள் பேசுகின்ற விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கும் கருத்துக்களை தெரிவிக்க நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். உங்களுடைய கருத்துக்களும் பலருக்கு சென்றடைய வேண்டும் என்பதில் நாங்கள் அக்கறையாக இருக்கின்றோம். ஆகவே கொமெண்ட்ஸ் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்க தவறாதீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ், உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.